இன்னைக்கு வெஜிடபிள் ஸ்டூ பண்ண போகிறேன். இந்த ஸ்டூ ஆப்பம் இடியாப்பம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக சிம்பிளாகவே பண்ணலாம். கேரளா ஸ்டைலில் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல காய்கறி எல்லாம் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 6 பீன்ஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் 1 விசில் வைக்க போகிறேன். காய்கறி வேகிறதுக்குள்ள நம்ம வெங்காயம் மற்ற மசாலா எல்லாம் ரெடி பண்ணலாம். ஒரு பேன்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன். கேரளா ஸ்டைல் டேஸ்ட் வேணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு போட்டிருக்கேன். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது கூட 3 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ காய்கறி வெந்திருக்கும். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறி நல்லா வெந்திருக்கு. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த காய்கறி இதில் போடலாம். காய்கறி போட்டதுக்கப்புறம் வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் 2வது 3வது தேங்காய் பால் ஊற்றலாம். நான் 2.5 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இது 3 வாட்டி எடுத்த தேங்காய் பால். உங்களுக்கு நிறைய குழம்பு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. முதல்ல 2 கப் ஆட் பண்ணேன். இப்போ 1/2 கப் ஊற்றுறேன். டோட்டலாக 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பாலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு குழம்பு கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதல் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். கொஞ்சம் சூடானதும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணலாம். கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.